இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த கலிங்கமுடையான்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் மல்லிகா. 45 வயதான இவர் கணவனை பிரிந்து தனியாக வாழ்ந்தார். இவருக்கும் துறையூர் அடுத்த கோனேரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவருக்கும் தகாத உறவு இருந்து வந்ததாக தெரிகிறது. கடந்த சில வருடங்களாக மல்லிகாவும் பழனிசாமியும் சேர்ந்து வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பழனிசாமி தனக்கு சொந்தமான பூர்வீக இடத்தை விற்பனை செய்து அதற்காக முன்பணம் 5 லட்சத்தை மல்லிகாவிடம் கொடுத்து வைத்திருந்துள்ளார். அந்த பணத்தை திருப்பி கேட்டபோது மல்லிகா பணம் இல்லை என கூறியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பழனிசாமி மல்லிகாவுக்கு பட்டப்பகலில் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளார். பின்னர் அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது சுத்தியலால் தலையில் அடித்து கொலை செய்து விட்டார். தொடர்ந்து பழனிசாமி துறையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மல்லிகாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக துறையூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பட்டப்பகலில் நடைபெற்ற கொலை சம்பவம் துறையூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.